السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தாரையும் படைத்து பரிபாலித்து இரணமளித்து பாதுகாத்து வரக்கூடிய மேலான அரசபதிக்கு உரிய உயர்ந்த அரசராகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமுமாகிறது. இவ்வுலகத்தின் அருட்சுடராக வந்துதித்த கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும், இந்த இஸ்லாம் தலை தோங்குவதற்கு வெற்றி வாகை சூடுவதற்கு போர்க்களத்திலே தன்னை அர்ப்பணித்து கொண்ட சஹாபா பெருமக்கள் மீதும், மற்றும் உண்டாகிய மோமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த புனிதமான ரமலானின் இறுதி பத்திலே இருக்கக்கூடிய வந்தடைந்த நமக்கு ஆயுளை கொடுத்து அமல் செய்வதற்குரிய சக்தியையும் பலத்தையும் தந்து இந்த திருச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய நல்லருள் உண்டாகட்டுமாக. கண்ணியமான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை நமக்கு அளப்பெரிய சன்மானமாக தந்திருக்கின்றான். இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று பெருமானார் கற்றுத்தந்த துஆவை ரஜபிலிருந்து நாம் ஷாபான் முடிய கேட்டோம், அடைய பெற்றோம். அதற்கு இடையிலே நம்முடைய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். நமக்கு அல்லாஹு தஆலா ஆயுளை நீளமாக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான பெரியார்களே, அப்படிப்பட்ட இந்த அருள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி 10 அதுவும் நமக்கு மிக முக்கியமான அமல் செய்வதற்குரிய நாள். அதனை பற்றி அந்த ஒரு இரவு வருகிறது. அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதிலே ஒரு இரவிலே நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கங்களுக்கு 1000 மாதங்கள் அதை விட நாம் செய்தால் என்ன அமல்களுடைய நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகளை வரக்கூடிய அந்த ஒரு இரவிலே நாம் வணங்குவதற்காக, அதனை தருவதற்காக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அந்த இரவு எது என்பதை பற்றியும் அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றியும் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்பொழுது ஓதிய அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான்: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அல்லாஹு தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு துவக்கம் செய்கின்றேன். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், திட்டமாக நாம் கத்ர் என்ற இரவிலே நாம் திரு குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமையான பெரியார்களே, குர்ஆன் இறங்கியது இந்த மாதத்திலே, அதுவும் இந்த இரவிலே தான் என்பதாக திட்டவட்டமாக அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தையே நமக்கு கொடுக்கின்றான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், திட்டமாக நாம் திரு குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கி வைத்தோம். அந்த இரவு எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட மேன்மைக்குரியது, மகத்துவம் மிக்கது என்று நபியே உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்கிறான். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். அதன் தொடரிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்று சொல்லவில்லை, 1000 மாதங்களை விட இன்னும் அதிகமான நாட்களை கொண்டு, அதாவது 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் சொல்லப்படுகிறது. அதை விட அதிகமாக அந்த இரவுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். தனஸ்ஸலுல் மலாயிகா, இன்னும் அந்த இரவிலே மலக்குமார்கள் பூமிக்கு வருகை தருகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இந்த வழக்குகளை சொன்னதற்கு அப்புறமாக பிரதியமாக வர்ரூஹ் என்று சொல்லப்பட்ட, ரூஹ் என்று சொல்லப்பட்ட ஒரு படைப்புக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுக்கு பலவிதமான விளக்கங்கள் முஃபஸ்ஸிரீன்கள் கொடுக்கிறாங்க. ரூஹ் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக, ரூஹ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக, ரூஹ் என்பது அல்லாஹுடைய அருள் என்பதாக, இப்படி பலவிதமான கருத்துக்கள் அதற்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் அந்த இரவிலே வரக்கூடிய ஒரு மலக்குக்கு ரூஹ் என்று சொல்லப்படும். அது ஒரு பிரம்மாண்டமான மலக்கு. அந்த மலக்கை மற்ற மலக்குகள் அந்த இரவை தவிர வேறு எந்த நாளிலும் வருடம் முழுவதும் அவர்களை காண மாட்டார்கள். அவ்வளவு சிறப்பிற்குரிய அந்த மலக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் பலவிதமான கருத்துகள். வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய ரப்புடைய உத்தரவை கொண்டு பூமிக்கு இறங்குறாங்க. மின் குல்லி அம்ரின் சலாம், சாந்தியும் சமாதானமும் உடையதாக. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இங்கு பூமியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சலாம் சொன்னவர்களாக, அருளை கொண்டு துஆ செய்தவர்களாக இந்த பூமிக்கு வர்றாங்க. ஏன் வருகிறார்கள்? இந்த இரவு எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த இரவு எதுவரையிலும் இருக்கும்? ஹிய ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் சாதிக்கு உதயமாகும் வரையிலே, மகரிபிலே இருந்து அந்த இரவுனுடைய மகிமை, மகத்துவம், கண்ணியம், சிறப்பு இருந்து கொண்டிருக்கும். ஆகவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. முதலிலே ரமலானை பற்றி சொல்லும் பொழுது இதே விதமான ஹதீஸ் சில சொல் மாற்றத்திலே சொல்லப்பட்டது. மன்சாம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு என்று சொல்லப்பட்டது. யார் இந்த மாதத்திலே நோன்பு நோற்றார்களோ, ஈமானோடு, பரிபூர்ணமான ஈமானோடு நன்மை கிடைக்கும் என்ற ஆதரவோடு நோன்பு நோட்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. மன்காம ரமலான ஈமானம் இஹ்திசாபம் உஃபிர லஹு, யார் இந்த ரமலானிலே நின்று வணங்கினாங்களோ, பரிபூர்ணமான ஈமானோடு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு யார் வணங்கினார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்ப சொல்லப்படக்கூடியது குறிப்பான ஒரு இரவை முன்னிட்டு சொல்லப்படுகிறது. மன்காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கினார்களோ, எந்த விதத்திலே? ஈமானம் வ இஹ்திசாபன், பரிபூரணமான ஈமான். அந்த ஈமான் எப்படி இருக்கும் என்று சொன்னா,
கலப்பற்றதாக இருக்கக்கூடாது. நன்மைகள் கிடைக்கும், கிடைத்தே தீரும் என்ற ஆதரவோடு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு அந்த இரவிலே அமல் செய்ய வேண்டும் என்பதை சொன்னாங்க. ஹைர் அருமையானவர்களே, இந்த இரவு எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு காரணம், பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. பனி இஸ்ரவேலனுடைய ஒரு வாலிபர் 1000 மாதங்கள் தன் மேனியிலே ஆயுதங்களை போட்டுக்கொண்டு போர் செய்வதிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய போர் வாகனங்கள் அல்ல, ஆயுதங்கள் என்று சொன்னால் வாள், ஈட்டி, கத்தி, இது போன்ற இதுகள், துப்பாக்கி எல்லாம் கிடையாது. அதை கொண்டு 1000 மாதங்கள் அந்த இத கீழேயே இறக்கல, போர் செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னாங்க. இதை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. 1000 மாதங்கள் ஒருத்தர் நின்று போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் என்று சொன்னார். தூங்கல, உண்ணல, பருகல, அப்படி போர் செய்கிறார் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு திறமையான முறையிலே போர் செய்திருப்பார், அவருடைய நன்மை அவருக்கு எவ்வளவு கிடைத்திருக்கும். இது ஆச்சரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு இருக்கிறாங்க. இன்னும் சில ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, சில நபிமார்கள் கண்ணிமைக்கும் நேரம் கூட அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் 80 ஆண்டுகள் அல்லாஹுடைய வணக்கத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள் என்ற வரலாறும் சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு வரலாறாக வந்து சொல்லும் பொழுது சஹாபாக்கள் திகைத்தார்கள். காரணம் என்ன? 1000 மாதங்கள் என்ன, 83 வருடங்கள், 83 ஆண்டுகள் வாழ்வது. அதை விட 1000 ஆண்டுகள் வாழ்ந்த நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்துகள் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது 60க்கும் 70க்கும் மத்தியிலே தான் வயது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே கிடைக்கப்பட்டவர்கள் அல்லாஹு ஆலம், அது அல்லாஹுடைய அருள். இப்போ ஆச்சரியத்தோடு அவங்க பார்க்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகை புரிகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை புரிகிறார்கள். காரணம் என்ன? நாம் எப்படி இந்த காலங்களிலே அமல் செய்வதற்கு நம்முடைய ஆயுள் எங்கே என்பதாக வியப்போடு இருக்கும் பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த கதிர் என்ற அத்தியாயத்தை ஓதி காட்டினாங்க. அவங்களெல்லாம் வணங்கிய அந்த வணக்கத்தை விட உங்களுக்கு அந்த ஒரு இரவிலே நின்று வணங்கக்கூடிய வணக்கத்தின் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக 1000 மாதங்களை விட சிறந்த நன்மைகள் கிடைத்து பெற்றுத்தரக்கூடிய இரவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர் அருமையானவர்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லைலத்துல் கத்ரை பற்றி அறிவிப்பதற்காக நான் வந்தேன் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்தேன், அந்த இரவு எனக்கு காட்டப்பட்டது. அன்று இரவிலே நான் சேற்றின் மீது சுஜூது செய்தவனாக என்னை நான் கண்டேன். எப்படி? சேர் இருக்கிறது அல்லவா, சகதி, அதிலே நான் சுஜூது செய்த வண்ணமாக என்னை கண்டேன். அந்த இரவு எனக்கு அறிவிக்கப்பட்ட அந்த தினம். அப்பொழுது அந்த இரவை பற்றி எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எனக்கு கொடுக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, எனக்கு மறக்கடிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்பதை பிறகு பார்ப்போம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சொல்லை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் அன்று சுபுகில பெருமானாருடைய நெற்றியை பார்த்தேன். அவர்களுடைய நெற்றியிலே உண்மையாகவே சேர் படிந்திருந்தது, ஒட்டி கொண்டிருந்தது. காரணம் என்ன? மஸ்ஜிது, அந்த மஸ்ஜிது ஈச்சங்கூரையால் வேயப்பட்டிருந்தது, அதிலே சில துவாரங்கள். அன்று இரவு மழை பொழிந்திருந்தது. மழை பொழிந்ததின் காரணமாக பூமி இப்போது இருப்பதை போல அப்பொழுது மஸ்ஜிது கிடையாது, மணலாகத்தான் கல்லாகத்தான் இருந்தது. அதிலே பெருமானாருடைய நெற்றி பட்டிருந்தது, சேர் பிடித்திருந்தது. அன்றைய தினம் ரமலானுடைய பிறை 21ஆக இருந்தது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இரவை பற்றி அறிவிப்பதற்காக நான் வந்தேன், எனக்கு இந்த அடையாளம் காட்டப்பட்டது.
வெளியிலே வந்த சொல்றாங்க. அன்று பெருமானாருடைய இஅ்திகாஃப், அந்த இஅ்திகாஃபிலே இன்று நாம் எல்லாம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இது பெருமானாருடைய வழக்கம். 30 நாளும் இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 30 நாளும் முதல் 10 நாள் இருந்தேன். திரும்ப அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை தேடித்தான் நான் இருந்தேன். அது 2வது பத்திலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. 2வது பத்திலும் இருந்தேன். திரும்ப அது 3வது பத்திலே இருக்கிறதாக, இறுதி பத்திலே இருக்கிறதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே என்னோடு இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ந்து இந்த 30 நாளும் இருந்து கொள்ளுங்கள், இறுதி பத்திலும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துவிட்டு அந்த பெருமானாருடைய அந்த வீட்டுக்கும் அந்த மஸ்ஜிதுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு 4 அடி சுவர், அந்த சுவருக்கு வெளியே தலையை காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தலையை இழுத்து கொண்டாங்க. இப்ப திரும்ப சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, அந்த இரவு எதற்காக மறக்கடிக்கப்பட்டது? அப்போதான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாங்க. நான் அறிவிப்பதற்காக வந்தேன். எதை பற்றி? லைலத்துல் கத்ரை பற்றி. அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டதின் காரணம் எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டு விட்டது. அருமையானவர்களை நல்லா விளங்கிக் கொள்ளணும். சண்டை சச்சரவு என்பது பெரிய முசீபத். அதனால் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம் அதனை ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சென்றோமே ஆனால் நாம போய் எங்க கபரில் சண்டைக்கா போக போறோம்? கபரில் கொண்டு வந்தா இது என்னுடைய சொந்த இடம், என்னிடத்திலே என்னோடு உன்னை அடக்க பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. சொல்ல முடியாத இடம் அது ஒன்றுதான். சொந்தம் கொண்டாட முடியாத இடம் அது ஒன்றுதான். சொந்தம் கொள்ள முடியாத உடை அந்த கஃன் தான். அன்னைக்கு கொடுத்தப்பட்ட அந்த உடை திரும்ப அதை நாம் காண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கபரு. அந்த கபருடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது. அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பேசும்போது பேசுவோம். இப்போ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ரை அறிவிக்கும் பொழுது சண்டையிட்டுக் கொண்டார்கள். ஃபுலானும் வ ஃபுலானும், இன்ன மனிதரும் இன்ன மனிதரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபதலாஹா, எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இரவை தேடி அமல் செய்து கொள்ளுங்க. சும்மா சொல்லவில்லை, அந்த இரவை தேடி அமல் செய்யுங்க. அது எப்படிப்பட்ட நாள்? ஒற்றைப்படையான நாட்களிலே நீங்கள் தேடி அமல் செய்யுங்க. அருமையானவர்களே, அந்த ஒற்றைப்படையான நாளிலே 21 முடிந்து 23வது நாளிலே இரவு வணக்கங்களை முடித்துவிட்டு நாம் இருக்கிறோம். அன்று மழை பொழிந்திருந்தது என்ற ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அதனுடைய அடையாளங்களிலே சொல்லப்படும் பொழுது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவு முழுவதும் சாந்தி மயமானதாக மலக்குகளுடைய வருகைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் செல்லும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகை புரிகிறாங்க. அவங்க கூட பல மலக்குகள் வர்றாங்க. அந்த மலக்குகள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களிடத்திலே ஒரு கொடி இருக்கிறது. அந்த கொடியை கஅபாவுடைய முகட்டிலே நடுகிறார்கள். கஅபாவுடைய முகட்டிலே நட்டுவிட்டு அவர்களுக்கு 100 இறக்கைகள் இருக்கிறது. யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த 100 இறக்கைகளிலே 2 இறக்கையை விரிக்கிறாங்க. ஒன்று கிழக்கு தேசம் முழுவதும் அடைய வளைந்து கொள்கிறது, மற்றொன்று மேற்கு தேசம் வரையிலும் அடைய வந்து கொள்ளுது. அப்படியே இருந்துடுறாங்க. மலக்குகளை சொல்லி நீங்கள் செல்லுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகள் எங்கெங்கெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ அங்கு நீங்க செல்லுங்க என்பதாக சொல்றாங்க. இப்ப சஹாபா, அந்த மலக்குகள் எல்லோரும் ஒவ்வொரு நாடு, நகரம், காடு, கரை, கடல் எங்கெங்கெல்லாம் மக்கள் இபாதத்து செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரின் மீதும் சலாம் சொல்றாங்க. அதுதான் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சலாமுடையதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இரவு சாந்திமயமானதாக, மலக்குகளுடைய சாந்தியான சொல், அருளான சொல்லுடையதாக இருக்கும். இப்ப சொல்லப்படுகிறது, எல்லா மக்களும் அமல் செய்யக்கூடிய
பகுதிகளுக்கு மலக்குகள் போறாங்க, ஒவ்வொருவரையும் சந்திக்கிறாங்க, முசாஃபஹா பண்றாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி எதுவரையிலும் நடக்கிறது என்று சொன்னால் சுபஹுடைய நேரம் வரையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவிலே சுபஹுடைய நேரம் வரையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்றாங்க, இறுதியான நேரம் வந்தவுடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லா மலக்குகளையும் புறப்படும்படியாக சொல்றாங்க. சுருக்கமாகத்தான் சொல்றாங்க. புறப்படுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அந்த மலக்குகள் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளுடைய விஷயத்திலே அல்லாஹ் என்ன முடிவு செய்தான்? அல்லாஹ் என்ன முடிவு செய்தான்? நாம் வந்தோம், அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு வந்தோம், அந்த மக்களை சந்தித்தோம். அவர்கள் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, வணங்கியவர்களாக, குர்ஆன் ஓதியவர்களாக பல அமல்கள் செய்தார்கள். இப்போ அவர்களுக்கு என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் என்பதாக கேட்கும் பொழுது 4 நபர்களை தவிர மற்றவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 4 நபர்கள் மன்னிப்பை இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். இந்த 4 பேர் யார் என்று கேட்டால், முதலாவதாக மது அருந்தக்கூடியவன். மது அருந்தக்கூடியவன். அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் யாரும் மது அருந்தக்கூடியவர்கள் இங்கு இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். மது அருந்தக்கூடியவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக திட்டவட்டமாக சொன்னார்கள். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே மட்டுமல்ல, பெருநாளுடைய இரவிலும் பகலிலும் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று சொல்லப்பட்டது. இரண்டாவதாக தாய் தந்தை. தாய் தந்தை இருவர் இருந்து அவர்களை கண்ணியப்படுத்தாதவர்கள், அவர்களையும் அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை. நல்லா விளங்கிடுங்க. ரமலானை பற்றி அறிவிக்கும் பொழுதே இந்த 3 விஷயங்கள் சாபமிடப்பட்டது. அதற்கு துஆவிலே ஆமீன் கூறினார்கள் பெருமானார். ஒன்று ரமலானை கடைபிடிக்காதவன், மற்றொன்று தாய் தந்தரை நோயினை செய்தவன், மற்றொன்று பெருமானாருடைய பெயர் சொல்லப்பட்டு அவர்கள் மீது செலவாத்து சொல்லாதவன். இப்ப சொல்லப்படக்கூடியதுல 4 நபர்கள் மன்னிக்கப்படாதவர்கள். ஒன்று மது அருந்தக்கூடியவன், மற்றொன்று தாய் தந்தையரை நோவினை செய்தவர். சொல்லப்படுகிறது, தாய் தந்தை தான் உம்முடைய சொர்க்கம். தாயுடைய பாதத்துக்கு கீழாக சொர்க்கம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, நம்முடைய பெண்மக்கள் நம்முடைய தாய் ஈன்றெடுக்கிறதுக்கு முன்னால் சுமந்திருப்பார்கள். இன்று நம்முடைய மனைவிமார்கள் சுமந்திருக்கிறார்கள். நம்முடைய மக்கள், பேரமார்கள், பேத்திமார்கள் திருமணம் செய்து கொடுத்து துஆ செய்து தனக்கு குழந்தை வேண்டும், அந்த பாசம் வேண்டும் என்று கேட்டோம், கொடுத்தான். அந்த சுமக்கக்கூடிய அந்த தாய்க்குத்தான் அந்த வருத்தம் தெரியும். அருமையானவர்களே, அந்த தாய் அந்த வீட்டு வாசலிலே இருந்து ஒரு அடி எடுக்கும் பொழுது கருவறையிலே இருந்த அந்த குழந்தை உதைத்த அந்த உதைக்கு தாய்க்கு நன்றி செலுத்தியவனாக யாருமே ஆக முடியாது என்பதாக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, தாயை உதாசீனம் பண்ணினால் இந்த உலகிலேயே தண்டனை. நாம் கண்ணால் பார்த்த விஷயம். தாயை தந்தையை உதாசீனம் செய்தார்கள், கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த பூமியிலேயே மரண தருவாயிலே அவர்களுக்கு தண்டனை வாங்கப்பட்ட நிகழ்ச்சியை நாம் கண்ணார கண்டோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் இங்கு இருக்கிறோம். நமக்கு தாய் தந்தையர் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், மரணித்தவர்களும் இருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லை என்று சொன்னால் மரணித்தவர்களுக்கு நாம் அவர்களுக்கு கண்ணியத்தை எப்படி அடைவது? அவர்களுடைய துஆவை நாம் எப்படி பெறுவது? அதற்குரிய விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய உற்றார் உறவினர்களோடு நாம் கலந்துரையாட வேண்டும். அவர்களுடைய நண்பர்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, தந்தை தன்னுடைய மகனை, தன்னுடைய மனைவியை விட்டுவிடு என்று சொன்னால் நீ சொல்லிவிட வேண்டும் தலாக் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இருக்கிறது. அருமையானவர்களே, தலாக் என்பது கொடூரமான ஒரு சொல். அதே சமயத்தில் தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னால் தலாக்கிட்டு விடு என்று சொன்னால் சொல்ல வேண்டும் என்பதாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இருக்கிறது. இன்னும் பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தைகள், முதல் மனைவியை இரண்டாவது மனைவியை பெற்ற சம்பவம், அது நீண்ட சம்பவம், இன்ஷா அல்லாஹ் பிறகு பேசுவோம். இப்ப அந்த தாய் தந்தையரை நோவினை செய்தவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அடுத்ததாக உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள், நாளை மறுமையிலே அந்த உறவுகள் என்ன செய்யுமாம்? அல்லாஹ்விடத்திலே போய் முறையிடும். அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய அந்த உறவு முறைகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய தினத்திலே உனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, இன்றைய தினத்திலே உனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, உன்னை துண்டித்தவனுக்கு இங்கு பழி வாங்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த உறவு முறைகளை நாம் சேர்ந்து வாழ்ந்தால் என்ன, கூடி வாழ்ந்தால் என்ன என்று பழமொழிகள் மூலமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே சுபிட்சம் இருக்கும், வறுமை அகன்றுவிடும், நோய் நொடிகள் அகன்றுவிடும், துன்பங்கள் நீங்கிவிடும், எவ்வளவோ விஷயங்கள் உற்றார் உறவினர்களை சேர்ந்து வாழ்வதிலே இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட உற்றார் உறவினர்களான அந்த உறவுகளை துண்டித்து வாழ்வது, குறிப்பாக தொப்புள் குடி உறவுகள், தன்னுடைய சகோதரன் தன்னுடைய சகோதரி இவர்களை துண்டித்து வாழ்வது இருக்கிறது மிக கொடூரமான செயல் என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம், நான்காவதாக சொன்னாங்க ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம், இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருந்து அவர்கள் அதே நிலையிலே மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நவுது பில்லாஹ், செல்லக்கூடிய இடம் நரகம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, இந்த 4 பேரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான இந்த இரவிலே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் அமல் செய்கிறோம், அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் அமல் செய்ய வேண்டும். பிள்ளைகள் ஆங்காங்கு சுத்திவிடக்கூடாது. இந்த இறுதிப்பத்துடைய நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, அவர்களுடைய வாழ்க்கை ரமலான் வந்துவிட்டால் அவர்களுடைய மேனி மஞ்சனித்துவிடும், அவர்களுடைய நிறம் மாறிவிடும், அந்த அளவுக்கு அவர்கள் அமல்களிலே மூழ்கி விடுவார்கள். இறுதிப்பத்து வந்துவிட்டால் லுங்கியை இருக்க கட்டிக்கொள்வார்கள். லுங்கியை இருக்க கட்டிக்கொள்வார்கள் என்று சொன்னால் பெரியவர்களுக்கு தெரியும், சிறுவர்களுக்கு தெரியாது. பெரியவர்களுக்கு தெரியும், லுங்கியை இருக்க கட்டுவது என்று சொன்னால் மனைவியுடைய தொடர்பை துண்டித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலே மூழ்குவார்கள் என்ற ஹதீஸ் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்னும் சொல்லப்பட்டது நீண்ட ஒரு வரலாறு, லைலத்துல் கத்ருடைய வரலாறு, அது நேரம் பத்தாது. தட்டி எழுப்புவார்கள், அலியே எழுந்திருங்கள், ஃபாத்திமாவே எழுந்திருங்கள், ஹுசைனே எழுந்திருங்கள், ஹசனே எழுந்திருங்கள், இன்று இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு, எழுந்திருங்கள், வணங்குங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி எழுப்புவார்கள் என்பதாக பெருமானாருடைய ஹதீஸிலே இருக்கிறது. அருமையானவர்களே, இப்பொழுது கியாமுல் லைல் நடக்கிறது. கியாமுல் லைல் ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, கியாமுல் லைல் ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. பெருமானார் வணங்கிய வணக்கம் மிக முக்கியமான வணக்கம், ஒவ்வொரு இரவும் நின்று வணங்கிய வணக்கம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கியாமுல் லைல் ரமலானிலே தான், இது இன்னும் சொல்ல போனா சில மஸ்ஜிதுகளில் அந்த 10 நாளைக்கு தான் அப்படிங்கிறதாக இருக்கிறது. அப்படி அல்ல, அது தவறு. பெருமானாருடைய வணக்கம், பெருமானாரை வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இரவும் நடுநிசியிலே நின்று நாம் வணங்க வேண்டும். அதுதான் கியாமுல் லைல். அது தஹஜ்ஜதாக இருக்கலாம், வித்ராக இருக்கலாம். பெருமானார் தஹஜ்ஜுத் தொழுதாங்க, வித்ரு தொழுதாங்க, இன்னும் எவ்வளவோ வணக்கங்கள் சொல்லப்படுகிறது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீதுன் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் வாக்களித்த சொல், சூரத்து தௌபாவுடைய இறுதி அத்தியாயம். இப்போ ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கால் பாதம் வீங்கி விட்டது, உங்களுடைய நெஞ்சு திருகை அரைப்பது போல இருக்கிறது, உங்களுடைய கண்ணீரிலே இருந்து கம்பளமாக இரத்த கண்ணீர் வடித்து கொண்டு உங்களை ஏன் இப்படி செய்து கொண்டு வணங்க வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நம்முடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும். சகோதரர்களே, என்ன சொன்னாங்க? ஆயிஷா, ஆயிஷா, நான் நன்றியுடைய அடியானாக என்ன படைத்த ரப்புக்கு நான் ஆகுவதை நீ விரும்பவில்லையா என்பதாக கேட்டார்கள் என்று சொன்னால்
அப்ப அந்த இரவு வணக்கம் ஒவ்வொரு இரவிலும் இருந்தது. அந்த இரவு வணக்கத்தை இந்த ரமலானோடு நாம் நிறுத்தி விடாமல் முழுமையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சில பேருடைய வித்ரு வாஜிபு என்பதாக சொல்லப்படுகிறது. வித்ரு தொழுக வாஜிபு. இது யாரிடத்திலே? ஹனஃபியாக்களிலே. நமக்கு சுன்னத்து முஅக்கதா. ஷாஃபி மதுஹபிலே சுன்னத்து முஅக்கதா. இஷாவுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் வித்ரு தொழுவோம். நம்ம தொழுகிறோமா? யாராவது இப்போ ஜமாத்து வச்சு தொழுகிறோம் ரமலான்ல, நம்ம அதை மாதிரி ஜமாத்து வச்சு தொழுகிறதுக்கு சட்டம் இல்லை. தனியே தொழுகிறோமா? இல்லை. ஏன் அதை விடுகிறோம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மதத்தவர் ஒருவர், மாற்று மதத்துடைய தலைவனாக இருந்தவர், அவருடைய பெயரை சொல்ல நான் விரும்பல. மீலாதுன் நபி விழாவில் அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு 6 நேரத்து பாங்கு இருக்கிறது. உங்களுக்கு 6 நேரத்து பாங்கு இருக்கிறது. யாரு சொல்றது? மாற்று மதத்தினுடைய தலைவன் ஒரு ஆதீனம் சொல்லுகின்றான் என்று சொல்லுகிறாங்க. ஏன் நமக்கு தெரியல. நமக்கு அந்த பாங்கு தஹஜ்ஜுடைய பாங்கு நம்முடைய ஊரிலே நடந்தது. மரைக்காப்பள்ளியுடைய அந்த பாங்கு மேடையிலே சொல்லப்பட்டது. சஹருடைய நேரத்தில் சில குழப்பங்கள் வந்ததினால் அன்றைக்கு இருந்த மூத்த உலமாக்கள் அதனை நிறுத்திவிட்டாங்க. அருமையானவர்களே, தஹஜ்ஜுக்கு பாங்கு இருக்கிறது, இகாமத்து இருக்கிறது. அதுபோன்று நாம் ஒவ்வொரு ரமலானுக்கு பிறகும் மற்ற அமல்களை விட நாம் தக்வாதாரிகளாக ஆகிவிட்டோம் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், அடுத்த ஆண்டு வரையிலும் அந்த ரமலானிலே பயிற்சி பெற்ற வணக்கங்களை முழுமையாக ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் நிறைவேற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான இந்த மாதத்தை முடிவடையக்கூடிய தோரணையிலே கொண்டு போய் கொண்டு இருக்கின்றான். நாம் இந்த வந்த விருந்தாளியை சங்கை செய்ய தவறிவிட்டோம். நான் தவறினேன், நீங்கள் தவறினீர்கள் என்ற எண்ணத்தோடு எஞ்சி இருக்கக்கூடிய நாளை, பெருநாளுடைய இரவு முடியும் வரையில அமல்களிலே நாம் செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தக்வா என்ற உள்ளச்சத்தை தந்தருள்வான் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து நாம் துஆ செய்த வண்ணமாக, அனைவருடைய துஆவையும் நான் எதிர்பார்த்த வண்ணமாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.